இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு ஹிந்தியில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி படமான பிளடி இஷ்க் படத்தோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நேஹா அப்படின்ற படத்தோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. தண்ணியில பாத்தீங்கன்னா சாகர நிலைமையில கிடப்பாங்க. இப்போ நான் சாவுக்கும் வாழ்வுக்கும் நடுவுல இருக்கேன். இந்த நிலை என்ன அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு பின்னாடி இருக்க மர்மங்கள் என்ன அப்படின்றது கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் சாக போறேனோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ஓவர்ல இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி இவங்களை ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. சோ உயிர் பொழைச்சிட்டாங்க, ஆனா என்ன மெமரி லாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களோட கணவனான அர்ஜுன் அப்படின்றவரை நமக்கு காமிக்கிறாங்க. டாக்டர்ஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பேச அவங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா பழைய பொருட்கள் இல்லை பழைய சம்பவங்கள் ஏதாவது அவங்களுக்கு ஞாபகப்படுத்துற வகையில இருக்கணும். அண்ட் இது எந்த மருந்து மாத்திரையால குணப்படுத்தக்கூடியதல்ல, முழுக்க மனசளவுல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருப்பேன். இவர் தன்னோட மனைவியை போய் சந்திக்கிறாரு. நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது வெளியில இவங்களோட மனைவிக்கு பாத்தீங்கன்னா தனியா ஒரு ஹெலிகாப்டர் வந்து நிக்குது. அதுல கிளம்பி போற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இவங்க இருக்கிறது ஸ்காட்லாந்து அப்படின்ற நாட்டுல தான். அங்க இருக்க ஒரு ஐலாண்ட்ல தனி வீடு, அதாவது பேலஸ் மாதிரி ஒரு வீடு இருக்கும். சோ அந்த வீட்டுல தான் அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்க இடங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது நேஹா உள்ள போனாங்க இல்லையா, பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு எதுவுமே தெரியாத ஃப்ரெஷ்ஷா தான் போய்கிட்டு இருக்காங்க. தன்னோட கணவர் சாவி எடுத்துட்டு வர அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி போய்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு அங்க ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. தன்னை நோக்கி வந்துகிட்டே இருக்க மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. நேஹா அப்படின்ற மாதிரியும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க திரும்பி பாக்குறாங்க, யாரையும் காணும். அந்த ஒரு இடத்துல கெட் அவுட் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். அது எல்லாத்தையும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. தன்னோட கணவர் வந்ததோ அவரை திரும்பி பார்த்துட்டு இந்த சைடு பார்க்க எதுவுமே இல்லாம போயிடுது. என்ன இந்த மாதிரி இருக்கு, ஒருவேளை இதெல்லாமே நம்ம இமேஜினேஷனா இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததால எப்படி இருக்கும் போல அப்படின்னு மாதிரி ஃப்ரீயா வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க இருக்க சுத்தி இருக்க எல்லா பொருட்களையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் இவங்களோட கணவரும் சந்தோஷமா இருந்த நாட்கள் எல்லாமே அங்க கேப்சர் பண்ணி போட்டோவா வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்க்கும்போது இவங்களுக்கு எதுவுமே நினைவுக்கு வரல. இதனால ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல தள்ளப்படுறாங்க. என்னால எதுவுமே ஃபீல் பண்ண முடியல, நீங்க என் மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்க, ஆனா உங்களோட காதல கூட என்னால ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு மாதிரி அழுது புலம்பிக்கிட்டே இருக்கு. அவ எல்லாமே சரியாயிடும், உன்னால கண்டிப்பா இதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு மாதிரி அவங்கள கூப்பிட்டு அரவணைச்சுக்கிட்டே இருக்கும்போது பிளாஷ்பேக்ல இவங்களோட காதலை பத்தி நமக்கு காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா முகம் தெரியாம முதல்ல போனை பாத்தீங்கன்னா தெரியாம எடுத்துட்டு போயிடுவாங்க. அதாவது ரெண்டு பேரும் போனை மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க சந்திச்ச இவங்களோட முதல் சந்திப்பு இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை காமிச்சிட்டு பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. சோ ரெண்டு பேரும் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த வேலைகள் எல்லாம் போய்கிட்டே இருக்கு. அண்ட் கட் பண்ணா இவங்களோட கணவர் பாத்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி போயிடுறாப்புல. அண்ட் இவங்க தனியா வீட்டுல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேலஸ பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்றதுனால ஹோட்டலா கன்வெர்ட் பண்ற வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால நிறைய ஆளுங்களும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க தனிமையில அந்த வீட்டுல சுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு அமானுஷோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, துரத்த ஆரம்பிக்குது. இவங்க திரும்பி பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு உருவம் ஓடுற மாதிரியோ தன்னை ஏதோ ஒரு உருவம் இங்கிருந்து வெளியே அனுப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியும் இவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வீட்டுல இருக்க எல்லா திசைக்கும் போய்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து இவங்க கண்ணு முன்னாடி ஒரு லேடி பார்த்துட்டு திடீர்னு வந்து பயமுறுத்துறாங்க. ஆமா, யார் நீங்க, எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்க அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா, நான் தான் உன்னோட ஃப்ரெண்ட் ஆயிஷா, நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்துமே அதை நீ மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி இவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்க இருந்து நீ போறதுதான் உனக்கு நல்லது, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஏதோ ஒரு அமானுஷியம் உன்னை துரத்திக்கிட்டே இருக்கா, அண்ட் உன்னோட கணவர் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆக்கிட்டே இருக்கா, அதனாலதான் சொல்றேன் உன்னோட கணவர் நல்லவர் இல்ல, இங்க இருந்து நீ முதல்ல போயிடு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு கிளம்பி போக கட் பண்ணி இவங்களுக்கு இந்த தாட் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா அதே சமயத்துல கீழே ஒரு போட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போறதுக்கு மட்டும் வழி எந்நேரமும் பூட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கும். இது எல்லாமே இவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகத்தை கொடுக்குது. தன்னோட கணவர் வந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் ஒரே வார்த்தையா திருப்பி ஆயிஷா இங்க வந்தாளா அப்படின்ற ஒரு கேள்விதான். இதை கேட்டதோ இவங்க ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுறாங்க. ஆயிஷாக்கும் நமக்கு ஏற்கனவே பல பிரச்சனை இருக்கு, அவளும் நீயும் தான் ஸ்காட்லாண்ட்ல இங்க படிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்தீங்க, உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சு, எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவளால அதை ஏத்துக்கவே முடியல. உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு அதாவது உனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தா அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்கும் தெரியுமா, படிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர் எடுத்து படிச்சு காமிக்க ஆயிஷாக்கு பாத்தீங்கன்னா அந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லை. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துரு, அவன் நல்லவனே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. சோ இந்த லெட்டரையும் தாண்டி இவங்க அதாவது நேஹா அர்ஜுன கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நம்பிக்கையில தான் பண்ணிருப்பாங்க இல்லையா. இந்த விஷயத்த அவர் சொல்றாரு. அவர் சொல்றது எல்லாமே நம்பாத, இந்த விஷயங்களை இத்தோட விட்டுடு அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு தூங்க போயிட்டாரு. கட் பண்ண அன்னைக்கு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது நேஹாக்கு தூக்கம் தெளியுது.
தெரியுது. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் இருக்கும், அது உபயோகப்படுத்துறது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களோட கணவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த லிஃப்ட் பார்த்தீங்கன்னா நடுராத்திரி வேலை செய்ய ஆரம்பிக்குது. அண்ட் கீழே இருந்து, அதாவது போட் ஹவுஸுக்கு போகிற வழியில இருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வினோதமான விஷயங்கள் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு பெண் உடலுறவுல ஈடுபடுற மாதிரியான சத்தங்கள் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்க பயந்து போறாங்க. திரும்பி திரும்பி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. மேற்கொண்டு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த போட் ஹவுஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட விசிட்டிங் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. அது இங்கே எப்படி வந்திருக்கும், எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த கார்டை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களோட கணவர் இல்லாத நேரமா பார்த்து அந்த கார்டில் இருக்க விஷயங்களை நம்மளே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐலாண்ட்ல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த சமயம்னு பார்த்து தண்ணியை பார்த்ததும் இவங்களுக்கு பயம். ஏன்னா உயிரை காப்பாற்றிக்கிட்டு இப்போதான் வந்திருக்காங்க, தண்ணியில் விழுந்து சாகர நிலைமைக்கு போயிட்டாங்க. இதனால என்ன பண்ணுறது தெரியாம யோசிச்சுக்கிட்டே மறுபடியும் வீட்டுக்குள்ள போக ஆயிஷா இவங்க கண்ணு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உன்னோட கணவர் உன்னை நல்லா மேனிபுலேட் பண்ணி விட்டுருப்பாரு, அந்த லிஃப்ட் கீழேயும் போட் ஹவுஸ் கீழேயும் போகவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி உனக்கு தெரிஞ்சுதா? இப்போ ஒரு போலீஸ்காரரோட கார்டு தானே கையில வச்சிருக்க, அது என்னன்னு உன்னால தெரிஞ்சுக்க முடியுமா? இது தெரிஞ்சுக்கிட்டாலே உன்னோட கணவர் எப்பேற்பட்டவர்னு உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்லிட்டு அங்க இருந்து போக இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டுல ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது இவங்களுக்கு நல்லா புரியுது இல்லையா. இதனால ஆயிஷா சொல்றதே நம்பிக்கிட்டு அங்க இருந்து, அதாவது அந்த தீவுல இருந்து போகாம ஒரே ஒரு இடத்துல மட்டும் டவர் கிடைக்கும், அந்த இடத்துக்கு போறாங்க. விசிட்டிங் கார்டுல இருக்க நம்பருக்கு போன் அடிச்சு அவரை இந்த இடத்துக்கு வர வச்சு இவங்க மெமரி லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட என்ன விசாரிச்சாங்க அப்படின்ற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அர்ஜுனோட அப்பா பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல தான் இருந்திருப்பாரு. ஒரு நாள் போட் எடுத்துக்கிட்டு போலாம் அப்படின்ற போன மனுஷன் வர வழியிலே ஒரு விபத்து ஏற்பட்டு இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கேஸை விசாரிச்சவர் இந்த போலீஸ்காரர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கேஸ்ல சந்தேகம் கொடுக்குற வகையில இருந்தது என்ன அப்படின்னா அர்ஜுனோட ஜாக்கெட் தான். அதாவது அந்த போட்ல பாத்தீங்கன்னா அர்ஜுனோட ஜாக்கெட் இருந்திருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு சாலிடான எவிடன்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி கேஸை அபிஷியலா ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அன்அபிஷியலா இந்த போலீஸ்காரருக்கு மட்டும் அர்ஜுன் மேல ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். சோ இதை தான் பாத்தீங்கன்னா இதை ஷேர் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனா அது கூடவே இவங்களுக்கு முகத்துல ஒரு அடிப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா, அது அந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி நடந்ததா இருக்கும். அதையும் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க. அதாவது நேஹா மெமரி லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அர்ஜுனுக்கும் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும். அர்ஜுனோட அப்பா கொலை கேஸ்ல இவரை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தால இதை பத்தி அர்ஜுன் கிட்ட நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் நடுவுல தள்ளுமுள்ளு ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால அர்ஜுன் லைட்டா பிடிச்சி தள்ளி விட அவங்க போய் இடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட முகத்துல ஏற்பட்ட தழும்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அர்ஜுன் ஒரு சஸ்பீசியஸான ஆள் அப்படின்ற மாதிரி புரிய வச்சு இன்னும் நிறைய விஷயங்களை அர்ஜுனுக்கு எதிராக சொல்லிட்டு அங்கிருந்து போயிட இவங்க தேடி தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கணும், நான் இந்த மெமரியில சாகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க ஒரே ஒரு புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்களோட நினைவுக்கு வருது. அந்த புக் எடுத்து ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு டிடெக்டிவ், அதாவது ஹண்டிங் எல்லாத்தையும் பண்ணுவாங்க இல்லையா, கோஸ்ட் ஹண்டிங், அவங்களுக்கு ஒரு 5000 யூரோ கொடுத்துருக்கிறத இவங்க எடுத்து பார்க்குறாங்க. நான் எதுக்கு இவ்வளோ காசு அவங்களுக்கு கொடுக்கணும், இதுல என்னமோ இருக்கு போல அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இதனால வேக வேகமா அந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. போன வாட்டி கிளம்பும் போது இவங்களோட மனசு இதை ஒத்துக்கல இல்லையா, பயந்து ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி பயப்படாம போகணும் அப்படின்ற மாதிரி அர்ஜுனுக்கு தெரியாம, அதாவது அர்ஜுன் வேலைக்கு போயிருக்கும் போது இவங்க அந்த ஐலாண்டை விட்டு வெளியே போறாங்க. ஸ்காட்லாண்ட்ல இருக்க அந்த பர்டிகுலர் ஹண்டர் கிட்ட போய் இதை கொடுத்து நான் மெமரி லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னு தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்க அந்த மனுஷன் எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது வழக்கம், ஸோ உங்களோட கேஸையும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்களை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களோட வீட்டில் ஏதோ ஒரு ஹண்டிங்கான விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி நேஹா புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் மாதிரியான ஒரு விஷயமும் கிடைச்சிருக்கும். இது என்னோட வீட்டில் கிடைச்சது, அண்ட் சுற்றி இருக்க விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களை கூப்பிட்டு விட இவங்க அந்த நெக்லஸ் எடுத்துக்கிட்டு ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பிடிச்ச பொருள்ல அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய முறை நாங்கள் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த நெக்லஸ்ல ஹண்டிங்கான விஷயம் ஒன்று இருக்கு அப்படின்னா ஒரு சால்ட் வாட்டர் போட்ட பவுல்ல இதை தூக்கி போடுவோம், அதனால அதோட சக்தி வலுவிழக்கும், அப்ப நம்ம அதை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அதுக்குண்டான வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த செயின் பாத்தீங்கன்னா அங்க இருந்து பறந்து போக ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி மில்லர் ஆரம்பிக்குது. இவங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. விளக்கெல்லாமே விட்டு விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் இந்த ஹண்டிங்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த லேடி உருமாற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரியான லாங்குவேஜ்ல பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் வீடியோ பாத்தீங்கன்னா இதோட எண்ட் ஆயிடுச்சு. அந்த வீட்டுல கண்டிப்பா ஏதோ ஒரு ஆன்மா இருக்கு அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். மேற்கொண்டு போகிறதுக்குள்ளதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுலாம் சொல்ல
சொல்ல இவங்க நானே கண்டுபிடிக்கிறேன், என்னோட கணவர் என்ன விஷயங்களை மறைக்கிறாரு அப்படின்றது எனக்கு சுத்தமா தெரியல, அந்த போட் ஹவுஸ்ல என்ன இருக்கு அப்படின்றது எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி மனக்குழப்பத்தோடைய அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குற மாதிரி காமிக்கிறாங்க. கணவர் தூங்கி முடிச்சதும் இவங்க எழுந்துக்கிட்டு கையில ஒரு கேமரா வச்சுக்கிட்டு அந்த லிப்ட் நைட் ஆன் ஆகுது, அந்த போட் ஹவுஸ்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அங்க கேமரா எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது இவங்க கண்ணு முன்னாடி வந்து ஒரு உருவம் பயமுறுத்துது. இவங்க பயங்கரமா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அதை கண்டுபிடிக்காம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கேமரா எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது கேமரா ஒரு கடத்துல அங்க இருந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. திரும்பி பார்த்தா ஒரு பெண்ணோட உருவம் நின்னுகிட்டு இருக்கு. அது மறுபடியும் கேமரா தேடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. கேமரா பாத்தீங்கன்னா ஒரு டேபிளுக்கு கீழே ஓடி போயிடுது. இவங்க கை விட்டு அதை தேடிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு கேமரா கிடைக்கல, அதுக்கு பதிலா ஒரு பென் டிரைவ் பாத்தீங்கன்னா கிடைக்குது. அந்த பென் டிரைவ் எடுத்துக்கிறாங்க. எடவா இருக்கோ அப்படின்ற மாதிரி போட்டு பார்க்க இவங்களோட கணவர் இருக்கா இல்லையா, அவர் தான் அந்த வீடியோவை மேக் பண்ணிருப்பாரு. இந்த வீட்டுல ஏதோ ஒரு ஹண்டிங்கான விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேமராவை ஆன் பண்ணிக்கிட்டு தனியா அந்த போட் ஹவுஸ் கீழே இருக்கும் இல்லையா அங்க போய்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு உருவம் அங்க இருந்து ஓடுற மாதிரி தெரியுது. அந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா பாதியில எண்ட் ஆயிட்டு இருக்கும். இதை பார்த்தது இவங்களோட கேள்வி அதிகமாகுது. தன்னோட கணவர்கிட்ட இந்த வீடியோ காமிச்சு இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க, எனக்கு உண்மை மட்டும்தான் வேணும்னு சொல்ல அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிளாஷ்பேக் ஓபன் ஆக ஆரம்பிக்குது. எங்களோட கணவர் பாத்தீங்கன்னா ஒரு மாத காலம் ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வேலை விஷயமா போயிருப்பாரு. அந்த டைம்ல நேஹாவோட பழைய ஃப்ரெண்டை சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் பேச ஆரம்பிச்சவங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப பழக ஆரம்பிச்சு நேஹா அவங்களை ஐலாண்டு கூட்டு வர வரைக்கும் பழக்கமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சமயத்துல தான் நேஹாவை அவங்க போதைமயமாக்கிடுறாங்க. அவங்களுக்கே தெரியாம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க மாதிரி வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த வீடியோவை வெளியே வரக்கூடாது அப்படின்னா எனக்கு பணம் கொடுத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி நேஹாவோட கணவர் இருக்கார் இல்லையா அவரை மிரட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுதுன்னு தெரியாம ஏற்கனவே பல கடன்கள், இதுக்கு சொல்யூஷன் எப்படி கொடுக்க போறோம்னு புரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க பாத்தீங்கன்னா அதாவது பணம் கேட்கறாங்க இல்லையா நிறுத்துற மாதிரி தெரியல. இதனால என்ன பண்ணுதுன்னு தெரியாம அவங்க கூட சமாதானம் பேசணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அங்க ஏற்படுற தள்ளுமுள்ள அவங்களுக்கே தெரியாம அதாவது அர்ஜுன் இன்டென்ஷனலா பண்ணாம தெரியாதனமா தள்ளி விட்டாரு. அவங்க முட்டி அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ மனைவிக்காக அவங்கள கொன்னுட்டாரு, தெரியாம கொன்னுட்டாரு. இந்த விஷயம் வெளியே போக கூடாது அப்படின்றதுக்காக போட் ஹவுஸ் இருக்கு இல்லையா அங்கேயே அவங்களோட உடலை பாத்தீங்கன்னா தூக்கி போட்டுட்டாரு. யாருக்கும் தெரியாம இதை மறைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் தான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க தனக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காரு இல்லையா, தான் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. பண்ண விஷயங்கள் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு அவர் கூட சகஜமா பழக ஆரம்பிக்க வெளியில போய் அழகா ஒரு சாங்கியும் பாடி முடிக்கிறாங்க. இதோட நடுவுல இவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும் போது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வர ஆரம்பிக்குது. நீ ஆபத்துல இருந்து தப்பிச்சுட்டேன்னு நினைக்காத, உண்மையான ஆபத்தும் பக்கத்திலே தான் இருக்கு, என்ன வந்து பார்க்க முடியுமான்னு கேட்க இவங்க ஒரு லேடியை போய் சந்திக்கிறாங்க. அவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியாது. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்க அப்ப ஒரு ட்விஸ்ட். அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆயிஷா இருக்காங்க இல்லையா அவங்க தான். சோ இவங்க தான் பாத்தீங்கன்னா ரியல் ஆயிஷாவா இருப்பாங்க. அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் இவங்க சோசியல் மீடியால ஒன்ன போட்டோ எல்லாம் போட்டிருப்பாங்க, அது கூட காமிக்கிறாங்க. உன் பக்கத்துல யாரு இருக்காங்க என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நம்புறது இல்லையா, பேரை சொன்னா உடனே நம்பிடுவியான்னு சொல்ல இவங்களுக்கு ஒன்னும் புரியல. அப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க ஆயிஷா யாரா இருக்கும்னு கேட்க இவங்க நான் உன்னை கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல முறை ட்ரை பண்ணேன், ஆனா உன்னோட கணவர் எனக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்கல, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணல, நீங்க நேத்து அந்த பார்ட்டிக்கு வரும்போது தான் நான் உங்களை பார்த்தேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு ஆயிஷா அப்படின்ற மாதிரி இவங்களை யாரோ ஒருத்தவங்க பார்த்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அது கண்டிப்பா எங்களோட கணவர் செட் பண்ண வேலையா தான் இருக்கும், இதை நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஹண்டிங்கான ஏதோ ஒரு விஷயம் இந்த வீட்டை சுத்தி நடந்துகிட்டே இருக்கு இல்லையா அதையும் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றதுக்காக ஆயிஷா பாத்தீங்கன்னா ஊருக்கு வெளியில இருக்க ஒரு நபரை கிட்ட கூட்டு போறாங்க. அந்த நபர் பாத்தீங்கன்னா கோமா ஸ்டேஜ்ல இருப்பாரு. ஆனா என்ன நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தொடுதல் மூலமாவே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க ஒரு கை வைக்க இன்னொரு சைட்ல இன்னொருத்தவங்க கை வச்சுப்பாங்க. அது நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது அந்த லேடி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். முதல்ல நம்ம ஹீரோயின் போய் கை வைக்கும் போது அவர் ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிக்கிறார். இங்க இருந்து ஓடிடு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை தான் அவர்கிட்ட இருந்து அவரோட மூச்சு எல்லாமே ஒரு மாதிரி நிக்கிற மாதிரி துடிச்சுக்கிட்டே இருக்கிறதால ஹீரோயினை பாத்தீங்கன்னா வெளியே போக சொல்லிடுறாங்க. அப்போ மானிட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் போக ஆரம்பிக்குது. இதை இங்க கூட்டு வந்தாங்க இல்லையா அந்த லேடி நோட் பண்ணிடுறாங்க. அதுல இருந்தது என்ன அப்படின்னா நீ ஏதோ ஒரு விஷயத்த தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்கும், அதுக்கான வேற ஒரு வழியை பாரு அப்படின்ற மாதிரி அதுல எழுதி இருந்தது. உன்னால புரிஞ்சுக்க முடியுதான்னு கேட்க இவங்க அந்த போட் ஹவுஸ்க்கு போகணும் அப்படின்ற தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, புரிஞ்சுக்கிட்டாங்க. எதுவுமே பேசாம அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போக கணவர் அவரோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எதுவுமே பேசாம அந்த போட் ஹவுஸ் மூடி இருக்கு, இன்னொரு வழியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, மலை மேல இருக்கும், அங்க போய் அந்த போட் ஹவுஸ் போறதுக்கான வழியை பாக்குறாங்க. அந்த மலை கீழே இருந்துதான் போக முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால என்ன பண்றது தெரியாம பொறுமையா இறங்கி அந்த போட் ஹவுஸ்க்குள்ள போக அங்க சஸ்பீசியஸா எதுவும் தெரியற மாதிரி தெரியல. மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது தண்ணியில பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு மினுக்கிற மாதிரி தெரியுது. அதை நோக்கி பக்கத்துல போட் இருக்கும், அது வழியா போக ஆரம்பிக்கிறாங்க. அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போட்டை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் பிடிச்சி கவுத்து விட்டுற மாதிரி காமிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. இவங்க தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஒரு பெண்ணோட உடல் பாத்தீங்கன்னா உள்ள அழுகி போன நிலைமையில இருக்கு. அந்த கையில பாத்தீங்கன்னா செயின் ஒண்ணு கிடைச்சிருக்கும். அந்த செயின் தான் ஹண்டிங் வீடியோ எடுக்கும் போது நேஹாவோட கைகள்ல இருந்து காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா. அது இதை எடுத்துக்கிட்டு வேகமா தன்னோட கணவர் முன்னாடி போய் நின்று, நீ ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க. எனக்கு தேவையான தலைமை உண்மை மட்டும்தான். இப்ப நீ அதை சொல்றதை தவிர உனக்கு வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி முறைச்சி நின்றுகிட்டே இருக்கும்போது உண்மையாலே இதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நேஹாவுக்கு கல்யாணம் ஆறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி நேஹா இந்தியால இருந்திருப்பாங்க. அர்ஜுன் ஸ்காட்லாண்ட்ல இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்ப ஒரு பாருக்கு போய் நேரத்தை செலவிடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது அந்த பார்ல பாத்தீங்கன்னா முகம் தெரியாத நபர் வந்து ஷூட்டிங் நடத்துறாரு. இதனால எல்லாரும் பயந்துகிட்டு ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒளியும் போதுதான் ஒரு லேடி பாத்தீங்கன்னா இவர் கூட வந்து ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. சோ அது மூலமா இந்த லேடி கூட கொஞ்சம் கனெக்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த லேடி தான் நம்ம ஹீரோயினுக்கு ஆயிஷா அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்திருப்பாங்களே அந்த லேடியா இருக்கும். ஆனா அந்த லேடிக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் தன்னோட ஐலாண்டு கூட்டு போய் முதலுதவி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடி அர்ஜுனோட அப்பா 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு போட்டோல இருப்பாங்க. இந்த விஷயத்த பாக்குறாங்க. அது யாரு, உன்னோட அப்பாவா, பரவாயில்லையா நல்ல குடும்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து பட்டுன்னு காணாம போயிடுறாங்க. கார் பண்ண அர்ஜுன் தன்னோட வேலையை முடிச்சுட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது இந்த லேடியை பாத்தீங்கன்னா கார்ல அர்ஜுனை வந்து சந்திக்கிறாங்க. உங்களை எங்கேயாவது டிராப் பண்ணணுமான்னு கேட்டு அவரை கூப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அப்ப நிறைய விஷயங்களை பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட முடிவுல 2 பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நாளடைவுல ஒரு நேஹாவை ஞாபகத்தை வச்சுட்டு அவங்கள இக்னோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண, ஆனா அவங்க விடுறதா தெரியல. இவரை நோக்கியே வர ஆரம்பிக்கிறாங்க. இவர் கூட தனிமையிலும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா சில நாட்கள் கழிச்சு தன்னோட அப்பாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்பா பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு கூப்பிட்டு நிப்பாட்ட அந்த பொண்ணு தான் பாத்தீங்கன்னா இவர் பழகிட்டு இருக்கா இல்லையா அந்த லேடியா இருக்கும். இதை பார்த்ததும் இவரால இதை ஏத்துக்கவே முடியல. ரூமுக்கு போய் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடி அங்க வராங்க. அவங்கள புடிச்சுக்கிட்டு, எனக்கு இந்த விஷயம் தெரியாது, ஆனா உனக்கு நல்லாவே தெரியும், எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்னு கேட்க அவங்க சிரிச்சுக்கிட்டு, என்னோட வாழ்க்கையில லக்கு அப்படின்ற விஷயம் எதுவுமே இருந்தது கிடையாது, இதனால நான் எல்லாத்தையும் இழந்துட்டு தான் நிக்கிறேன். அப்பதான் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை, பணத்துக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண. உன்னோட அப்பாவை மீட் பண்ண பிடிச்சு போயிடுச்சு. நல்ல மனுஷன் தான், ஆனா என்ன அவரை விட அவரோட பணம் தான் எனக்கு பிடிக்கும். இதுக்கு நடுவுல தான் நீ வந்து அப்பா பையனா யோசிச்சுக்கிட்டே இருந்த. அவர் பணத்துக்காகவோ உன்னை லஸ்டுக்காகவோ வச்சிருந்த, உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான காதல் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் என்ன பண்ணுதுன்னு தெரியாம அவங்கள திட்டிட்டு தன்னோட அப்பா கிட்ட இந்த விஷயத்த வெளியே சொல்ல முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல அந்த லேடியோ இவரை பயன்படுத்திக்கிட்டு அவங்க சந்தோஷமா அந்த வீட்டுல நாட்களை கடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. முடிவுல அர்ஜுன் பாத்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் இதை அப்பா கிட்ட சொல்லி ஆகணும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சொல்லலான்னு போக அந்த சமயம்னு பார்த்த அந்த லேடி உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா பிரச்சனை, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட அர்ஜுன் அப்படின்ற மாதிரி அர்ஜுனோட அப்பா இருக்கார் இல்லையா அந்த இடத்துல அடிச்சு கொலை பண்ணிட்டுறாங்க. அவர் ரத்த வெள்ளத்துல அங்க கிடக்கும் போது அர்ஜுனும் நான் போலீஸ் கிட்ட போக போறேன், நீ ஜெயில தான் இருக்க போற அப்படின்ற மாதிரி வேகமா போகலான்னு ட்ரை பண்ண. இவங்க சிரிச்சுக்கிட்டே, போ, நான் போலீஸ் கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நீயும் நானும் ஃப்ரெண்டு, ஆனா நாளடைவுல நீ என்ன அடையணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்ட, உன்னோட அப்பா தடையா இருக்கிறதால அவரை போட்டு தள்ளிட்ட அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன், நம்புற மாதிரியான விஷயங்கள் என்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க கோவத்தோட உச்ச கட்டத்துக்கே போறாரு. என்ன ஆனாலும் சரி அதை நான் பாத்துக்கிறேன். போலீஸ்காரங்க அதை கண்டுபிடிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்கள தள்ளி விட்டுட்டு போகலான்னு ட்ரை பண்ண. அவங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல கண்ணாடி கிளாஸ் இருக்கும், அதை உடைச்சுக்கிட்டு தெரியாதனமா விழுந்து அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அன்னைக்கு நைட்டு இவரோட வீட்டுல 2 பாடி, என்ன பண்ணதுன்னு தெரியாம இவங்க 2 பாடியும் எடுத்துக்கிட்டு ஆக்சிடென்டா ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நடு கடல்ல போய் போட்டு ஷார்ட் சர்க்கியூட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு எரிச்சு விட்டுட்டு அங்க இருந்து வந்துட்டு அப்பதான் கோட்டை தெரியாதனமா விட்டுட்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்து தன்னோட போட் ஹவுஸ்ல எதுவுமே இல்லாத மாதிரி சரி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்களோட ஆவி விடுற மாதிரியே தெரியல. தண்ணிக்குள்ள இருந்து வந்து இவரை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்திருக்கும். அடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டு இந்த சைடு வரவே வேணாம் அப்படின்ற மாதிரி பூட்டி வச்சிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறமா தான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். சோ ஹீரோயின் ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல விபத்துக்குள்ள இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுவும் மேபி இவங்க கூட பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அசம்ஷன்ல ஹீரோயின் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷனும் அது தவறுதலா நடந்தது, அந்த சம்பவத்தினால நான் நினைச்சு ஃபீல் பண்ணாத நாளே கிடையாது, இந்த வீட்டை விட்டுட்டு நான் போகணும் அப்படின்ற மாதிரி எல்லா வேலைகளும் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா அந்த ஆன்மா என்ன போகவே விட மாட்டேங்குது, இது கொஞ்சம் இரு, நான் இந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உனக்கே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி உள்ள போக அந்த ஆன்மா இருக்கு இல்லையா இவரை குத்தி பயங்கரமான காயங்களை உண்டாக்கி விட்டுறது, சாகர நிலைமையில துடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த ஹீரோயின் பாக்குறாங்க. இவர் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. போட் வழியா கொண்டு போறதுதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி இருக்கும். போட் வழி பூட்டப்பட்டிருக்கு.
இதனால அந்த சாவியை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த ஆன்மாவும் பாத்தீங்கன்னா அவரை இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிக்குது. இதோட முடிவுல ஹீரோயின் அந்த ஆன்மாவை விரட்டணும் அப்படின்னா அந்த ஆன்மாக்கு பிடிச்ச விஷயங்களை சால்ட் வாட்டர்ல போட்டு அதை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து அதை ஹண்டர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த செயினை பிடிக்கிட்டு அந்த பெயர் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இவங்க இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நூல் இலையில பாத்தீங்கன்னா அந்த போட் ஹவுஸ்ல இருந்து போட் எடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இருக்க அந்த ஆன்மா அழுதுகிட்டே ஒரு மாதிரி எரிஞ்சு போற மாதிரி காமிச்சு இந்த சீனை இதோட முடிக்கிறாங்க. கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. இவங்களோட கணவர் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அனைவரும் இனிமேல் நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம், நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படின்ற மாதிரி நேஹா கிட்ட அப்ரோச் பண்ண அவங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்து என்னால வெளியே வர முடியல, எனக்கு டைம் வேணும், உன்னோட வாழ்க்கையை இனிமேல் நீயே பாத்துக்கோ, என்னோட வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து மியூச்சுவலா விலைக்கு போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அர்ஜுனுக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது அப்படின்றது தெரியல. இந்த சீனோடைய இந்த படத்தையும் பாத்தீங்கன்னா முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.